முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்கலாம். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது புளியகுளம் விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தற்போது பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார். அதாவது இங்கே புளியகுளம், ராமநாதபுரம், 80 அடி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் நடந்து சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுகவிற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். குறிப்பாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு தற்போது விஐபி தொகுதியாக மாறியிருக்கிறது. மேலும் கடந்த இதுவரை கோவை தெற்கில் திமுக வெற்றி பெறாத நிலையில் இந்த முறை அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கோவை தெற்கில் உதயசூரியனை உதிக்க செய்வோம் என்று சூளுரையாக பேசி தற்போது இந்த பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார். இன்றைய தினமே கோவை, ராமநாதபுரம், அதே போல புளியகுளம், 80 அடி ரோடு உள்ளிட்ட தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கிறார். அவர்களுடன் அதாவது திமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையே இங்கு மகாவீர் ஜெயந்தி என்பதால் இங்க இருக்கக்கூடிய ஜெயின் சமூகத்தை நேரில் சென்று அவர்களிடம் திமுகவிற்கு ஆதரவு அளிக்க கோரி தங்களது ஆதரவை கோரியிருந்தார். தற்சமயம் புளியகுளம் விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று முதலே தொகுதி முழுவதும் நேராக சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.